வாழ்க வளமுடன். நமக்கு தெரியும், ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டும் அரும்பெரும் காப்பியங்கள், ரொம்ப போற்றத்தக்க காப்பியங்கள். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இன்றைக்கி ராமாயணத்தில் ஒரு அற்புதமான கதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தெரிந்த ராமாயணம் தெரியாத கதை. கதைக்கு போகலாமா? ராமபிரான் வனவாசத்தில் இருந்தார் இல்லையா? அந்த வரலாற்றில் மிகவும் சுவையான 2 கதைகள் இது. கௌதம முனிவரின் மனைவி அகல்யா விதிவசத்தால் கணவனிடமே சாபம் பெற்று கல்லாகிவிட்டாள் இல்லையா? இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல் ராமபிரான் கங்கையை கடக்க குகனின் உதவி கிடைத்த போது நடந்த சம்பவம். இது 2ஐயும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் பாதம் எப்போது கல்லில் படுகிறதோ அப்போது மீண்டும் சுயவடிவம் பெறுவாள் அப்படிங்கிறது நம்ம அகல்யாவோட சாப விமோசனம். அதே போல் இவர் காலடி பட்டதும் அப்படியே அவள் உருமாறி விட்டாள். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த சம்பவத்தை ஒரு படகோட்டி, சாதாரண ஒரு படகோட்டி தன்னோட நினைவில் வைத்திருந்தான். சீதா லட்சுமணனுடன் கங்கையை கடக்க படகு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ராமர் காத்திருந்த போது காட்டுவாசிகளின் தலைவன் குகன் அவர்களெல்லாம் பார்த்தான். உடனே ஒரு படகோட்டியை அழைத்து, அப்பா, இவர் தசரத புத்திரர் ராமர், அவங்க மனைவி சீதா, கூட இருக்கிறது தம்பி லக்ஷ்மணன், நானும் இவர்களோடு போகிறேன், படகை எடுத்து வான்னு சொல்கிறார். ராமன்கிற பெயரை கேட்டதுமே படகோட்டி கொஞ்சம் பயந்துட்டார். இவர்களை படகில் ஏற்ற வேண்டுமானால் அப்படி இழுத்து பேசுகிறார். ராஜகுமாரன் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிக குழி கேட்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படகுக்காரனை சத்தம் போடுறாரு குகன். இல்லை தலைவரே, அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இவங்களை நான் படகில் ஏற்றுறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். நான் ராமரோட பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை என்னோட தலையில் தெளித்து கொள்ளுவேன். அதுக்கு பிறகு நான் இவங்களை படகுல ஏற்றுறேன் அப்படின்னுட்டு அந்த படகொட்டி சொல்கிறான். இவருக்கு கோபம் வந்துருச்சு குகனுக்கு. அது எப்படிப்பா முடியும்? அவரோட காலை கழுவி நிற்க வச்சு கரையில் எல்லாம் படுத்தினா நம்ம அவரை அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் ஆகி போயிடும். என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த படகோட்டி சொல்கிறான், தலைவரே, இவரது பாதம் பட்டு ஒரு கல் பெண்ணாகி விட்டதாமே, அதே போல் என் படகில் உள்ள ஒவ்வொரு கட்டையும் பெண்களாகிவிட்டால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன்? ஏற்கனவே குறைஞ்ச வருமானத்தில் என் சிறிய குடும்பத்தை நடத்தவே நான் ரொம்ப சிரமப்படுறேன். இந்த நிலையில் கட்டைகளும் பெண்களாகிவிட்டால் எல்லாத்தையும் வச்சு நான் பராமரிக்க வேண்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெகுளியாக சொல்கிறான் அந்த படகோட்டி. அப்பாவித்தனமான அந்த பக்தியை ரசித்த ராமர் சொல்கிறாரு, அவன் விருப்பப்படியே என் பாதங்களை கழுவட்டும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு. அதே போல் அந்த படகோட்டியும் ராமருடைய பாதத்தை கழுவிட்டு அதற்கு பிறகு அவரை படகுல ஏற்றி அக்கறையை கடக்க உதவி புரிந்தாராம். அந்த தெய்வ மகனிடம் கூலி பெற அந்த படகோட்டி மறுத்து விட்டானாம். எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் படகோட்டிகள்லாம் இருந்திருக்காங்க. அதாவது கூலி வாங்கினாதான் அவனுக்கு பொழைப்பே. ஆனாலும் அவன் தன்னோட பக்தியால் ராமர்கிட்ட கூலி வாங்க மறுத்து விட்டான். இன்னொரு சம்பவம் ரொம்ப ரொம்ப இனிமையான சம்பவம். அதாவது வால்மீகி முனிவரோட கதை இது. வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைஞ்சிருக்கார் ராமர். காட்டில் இருந்தபோது வனவாசத்தில் அவரை பார்த்ததும் வால்மீகிக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சான். ராமர்கிட்ட சொல்கிறாராம், இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய கைகேயிக்கு என் சந்தோஷத்தின் ஒரு பகுதியை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறார். ராமன் காட்டுக்கு போக காரணமாக இருந்தவர் கைகேயி. அனைவரும் அவரை வில்லியாக பார்க்க இந்த வால்மீகி முனிவர் மட்டும் என்ன செய்கிறாராம், அவளை வில்லியாக பார்க்காம அவள் அனுப்புனதுனால தானே நமக்கு ராம தரிசனம் கிடைச்சிது காட்டிலன்னு சொல்லி மகிழ்ந்து போய் தன்னோட மகிழ்ச்சியின் ஒரு பகுதியை ராமருக்கு அளித்தாராம். இந்த 2 கதையும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லையா? ஸோ நீங்கள் ராமாயணம் படித்தா இந்த மாதிரி கதைகள் எல்லாம் தெரியலைன்னா நாம் போடுற வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி அருமையான கதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.